ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருஷம் முடிவில் நம்ம பார்த்தோன்னா பேக்ஸில் மட்டும்தான் நம்மளால் 3D வின்னிங் கொடுக்க முடிஞ்சுச்சு. அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசி அதில் மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடிஞ்சுச்சு. இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக 3D சிங்கிளாக 4D சிங்கிளாக பார்த்தோன்னா இந்த வருஷம் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். அமையும் நம்புவோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். இன்றைக்கான கெஸிங்கும் ஒரு நல்ல ஒரு பேட்டர்னாக தான் இருக்குது. சரிங்களா, 226. ஸோ நியூ இயர் கிஃப்டாக ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டிங்க அப்படின்னா புரியாது. டவுட்டு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நான் தெளிவாக சொல்லிடுவேன். இடையில நீங்கள் ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால் வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா, ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 77லேருந்து மார்க் பண்ணுறேன் பார்த்துக்குங்க. 77 2 4 5 நாள் கழித்து நமக்கு 2 4 5 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 960 2 4 5 நாள் கழிச்சு 960 இருக்குது. திரும்ப 2 4 5ஆம் நாள் பார்த்திங்கன்னா நமக்கு 75 இருக்குது. திரும்ப 1 2 3 4 5ஆவது நாள் நமக்கு பார்த்திங்கன்னா 170 இருக்குது. திரும்ப 2 4 5ஆம் நாள் நமக்கு பார்த்திங்கன்னா 228. ஸோ இங்கேருந்து மேலேருந்து வந்திருக்கேன். ஸோ இதை நல்லா கவனித்து பார்த்துக்குங்க. இங்கே நமக்கு 228லேருந்து ஏபி நம்பர். சரிங்களா, 228லேருந்து ஏபி நம்பர் எடுத்து நமக்கு ஏபி நம்பருக்கு ஏபி நம்பர் 22 அடிச்சிட்டாங்க. 170லேருந்து நமக்கு 10 அப்படி நம்பர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 22. சரிங்களா, 22க்கு நமக்கு இந்த மாதிரி 22 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த 922 விட்டுட்டு நமக்கு கேப் காமனாக பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. சரிங்களா, 22க்கு 22 காமனாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 75லேருந்து பாருங்கள், 75க்கு 75, 960க்கு 60. சரிங்களா, நெக்ஸ்ட்டு 77க்கு நமக்கு 77 வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 2 பேட்டர்னாக நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா, 77 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா இங்கே லாஸ்ட் அடித்ததுக்கு மட்டும் பாருங்கள், 700 இந்த இடத்துல 75 இருக்குது. இந்த இடத்துல 3ஆம் நம்பர் இருக்குது. 753 பாக்ஸில் வின்னிங் நமக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பிசி நம்பர் 60 எடுத்துகிட்டு 060 நமக்கு 3D வின்னிங்கு. அதே மாதிரி 735 3D வின்னிங்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு 2ஆம் நம்பர் இருக்குது. 772 பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 772 அப்படி நம்பரு பாக்ஸ் பண்ணி அடிக்கிற சான்ஸ் இருக்குது. இதில் 75ங்கிறது ஏசி வந்திருக்கு. 60 அப்படிங்கிற நமக்கு பிசி அடிச்சிருக்காங்க. 77ங்கிறது நமக்கு டேரெக்டாகவே 772 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 772 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் 2026க்கு 026 அப்படி நம்பரு ட்ரை பண்ண முடியாதுங்கிற மாதிரி நல்லா சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த நம்பரோட ஃபுல் பவர் சரிங்களா 571. ஏன்னா நம்ம 571 சொல்லி நம்ம போகலாம், 026 அப்படின்னு தான் போட முடியாது. அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி 571 சொல்லி அமையுன்றது தான் அமையும். சரிங்களா, ஸோ அதனால் இது கெஸ்ஸிங் கிடையாது. அது இந்த நம்பர்ஸ் 026 வரும் அப்படிங்கிறனால அவங்க பார்த்திங்கன்னா எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இதை மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு அமையுன்னு இருந்துச்சுன்னா 571 சொல்லி நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 571 அப்படின்னு சொல்லி அடித்தாங்கன்னா 4571 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபாலோ நம்பரான 1650. சரிங்களா, 1650 அப்படிங்கிற நம்பரு ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, 1650 ட்ரை பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம 026 025 024 இந்த மாதிரி நம்பர் தான் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 1650 அப்படிங்கிற நம்பர் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, 772 ரெகுலர் ஃபாலோங்கிறது 1650, 99 61 இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ அது இந்த மாதத்தில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 961 நமக்கு 3Dயாக அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 1650ங்கிறது ரெகுலர் ஃபாலோவர் தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4571ங்கிறது இன்றைக்கி நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணணும், 1ஆம் தேதிக்கு மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 4571 772 இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க நாளைக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஏபிஎஸ்சிபிசிக்கு ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன். ஸோ அந்த பேட்டர்ன் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு பார்த்தா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். நான் ஏபிஎஸ்சிபிசி சொன்னால் அப்படின்னாலும் நீங்கள் எந்த எடுத்து ட்ரை பண்ணுறீங்க, தயவுசெய்து டியரு கேஎல் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் இருக்காது. சரிங்களா, ஸோ இந்த பேட்டர்னை எடுத்து
ஃபாலோ பண்ணி வின் பண்ண பாருங்கள். அதே மாதிரி நம்ம கொடுக்குற அந்த சார்ட் ஒன்று கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். எடுக்காதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கவங்க எடுத்துக்கங்க சரிங்களா? அதை டெய்லி அந்த அந்த சார்ட்டை வச்சு நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாவே போதும். மாதத்துக்கு ஒரு வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் யாருமே நீங்கள் வந்து எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி தெரியல சரிங்களா? அதில் உள்ளதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஒன்று அந்த வெறும் சார்ட்டை வச்சு ஒவ்வொரு மாதமும் செக் பண்ணி பாருங்கள் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதில் அந்த கொடுக்குற பேட்டர்னில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா? ஸோ இந்த மாதம் மட்டும்தான் அந்த 0 பேட்டர்ன் வந்து நமக்கு வரல. ட்ரை பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தவங்க கண்டினியூவாக வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு வின்னிங் ஆகிருக்கும். நான் உங்கள்கிட்ட அப்பயே கூட சொன்னேன் 26ஆந்தேதிக்கும் வரல அப்படின்னா விட்டுறேன்னு சொன்னேன். கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. கம்பல்சரி வின்னிங் வந்துடும். அடுத்த மாதமும் ட்ரை பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 0 வச்சு நமக்கு 10 அப்படிங்கிற மாதிரி பாஸ் ஆகிடுச்சு. எந்த நம்பர்ஸுமே நம்ம சொல்கிற ஒரு டைமிங்குள்ளே வரல அப்படின்னாலும் நமக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் சரிங்களா? ஸோ அதனால் குறிப்பாக எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்குங்க சரிங்களா? இப்போ நம்ம புதுசாக ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்ன் தெரியணும் அப்படின்னா பவர் நம்பர் நமக்கு தெரியணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் பவர் நம்பர் சொல்லிடுறேன். 1க்கு அப்படியே சேம் நம்பர் தான் சரிங்களா? 3, 4, 5 ஃபுல்லாக நான் எழுதிடுறேன். இதுக்கு அடுத்து 1க்கு பவர் 6, 2க்கு பவர் 7, 3க்கு பவர் 8, 4க்கு பவர் 9, 5க்கு பவர் 0 சரிங்களா? இந்த இது நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தான் நீங்கள் அந்த பேட்டர்னை எடுத்து ஃபாலோ பண்ண முடியும் சரிங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் பவர் நம்பர் சரிங்களா? இந்த கான்செப்ட் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். எடுத்துக்காட்டுக்கான ஒரு நம்பர் சொல்கிறேன். இந்த மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 0, 60 2 பேட்டர்ன் மட்டும் நான் சொல்கிறேன். தெளிவாக சொல்கிறேன். நல்லா கேட்டுக்குங்க. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. 0, 60 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா? இப்போ இந்த 0, 60 அப்படிங்கிறப்ப இதனுடைய ஃபுல் டோட்டல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6 சரிங்களா? அப்போது அந்த 6 அப்படிங்கிற நம்பரை அப்படியே வச்சுக்கோங்க. டோட்டல் பண்ணால் 6. அந்த 6ஓட இந்த 0க்கு பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. அந்த 6க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 1, 61. இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரும் சரிங்களா? 65ங்கிற பேர் நமக்கு வந்துச்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சின்ன அதாவது இந்த மாதிரி ஏபிஎஸ்சி எடுத்து ட்ரை பண்ணுறதுக்கு சின்ன நம்பர்ஸாக இருக்கணும் சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் 212. இப்போ 212 ஃபுல் டோட்டல் பண்ணால் எத்தனை நமக்கு 5 சரிங்களா? ஃபுல் டோட்டல் பண்ணால் 5. அப்போது 5ஆம் நம்பரை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் சரிங்களா? 5ஆம் நம்பரோட இந்த 2க்கு பவர் என்ன 7, 57. 1க்கு பவர் வந்து பார்த்தோன்னா 56. சூப்பராக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? டியருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடிச்சு டக்கு டக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்ருப்பாங்க. டியர் எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க கம்பல்சரி நான் டியருக்கு தனிப்பட்ட முறையில் கெஸிங் நான் கொடுக்குறதில்ல சேனலில். ஏன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸும் கிடையாது சரிங்களா? ஸோ அதனால் நான் அது கொடுக்குறதில்ல. அது எப்படியும் யாரும் ட்ரை பண்ணுறதும் இல்லை. இந்த என்னோடய கெஸிங் சேனல் பார்க்குறவங்க யாராவது டியர் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஃபாலோ மட்டும்தான் சரிங்களா? இந்த ஒரு பேட்டர்ன் தாவே உங்களுக்கு போதுமானது. 57, 56ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. இந்த மாதத்துக்கு மட்டும் சொல்கிறேன். இதெல்லாம் அப்பப்போ நம்ம சொல்லியிருந்தேன். ஆனால் யாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணல. ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? ஒரு நம்பரில் போச்சு 2 நம்பரில் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்க முடியும். ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் தான் ஒரு மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் நம்ம எடுக்க முடியும். இப்போ 5, 2 டோட்டல் பண்ணால் எத்தனை 7 சரிங்களா? அப்போ இந்த 7ஆம் நம்பரை இங்கே எடுத்துக்கிறோம். 5க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 0, 0க்கு பவர் வந்து பார்த்தோன்னா 5, 75 எடுத்துக்கிறோம். 2க்கு பவர் 7, 77. ஸோ நமக்கு 75 வந்துருச்சுங்களா? இதுலேருந்து ஒரு பேர் வந்தாலும் மீதி பேரை விட்டுறணும். ஸோ பேட்டர்ன் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்டை எடுத்துகிட்டு போய் டிஎல்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். ஆல் போலில் 3, 2 வந்துச்சு அப்படின்னா 40, 45 பக்காவாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி கேஎல்லையும் வருது, டிஆர்லையும் வருது சரிங்களா? அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி வின் பண்ண பாருங்கள் சரிங்களா? 40, 45, 90 அப்படிங்கிறத கண்டிப்பாக நமக்கு வந்துகிட்ருக்கு சரிங்களா? ஸோ இனி வரும் நாட்களில் இந்த வருஷத்துல இருந்தாச்சும் முடிவு பண்ணுங்கள். டெய்லியும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வின்னிங்ஸ் டெய்லி கெஸிங்கில் வின்னிங்ஸ் கொடுக்குறனோ இல்லையோ அது வந்து யாராலுமே சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? அந்த 15 நம்பர் ஒருத்தவங்க 2 பேர் சொன்னாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அவங்க கொடுக்குற கெஸிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 நம்பர் கொடுத்து அதில் ஒரு பெஸ்ட் நம்பர் கொடுத்து அதில் 5 தனியாக பிரித்து பாக்ஸ் தனியாக கொடுத்து அப்படி கொடுத்தா யார் வேணாலும் கொடுக்கலாம். நான் அவங்கள தப்பு சொல்ல வரல சரிங்களா? அது மாதிரி என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. நான் 3 நம்பர் கொடுத்தாலும் அதில் சிங்கிள் நம்பர் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அதை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். என்ன சேனல் பார்க்குறவங்க ஃபாலோவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி வின்னிங் எடுக்கலாம் சரிங்களா? இன்றைக்கி 3D வின்னிங் ஆகும், டெய்லியுமே வின்னிங் வரல அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன்.
ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நம்ம சேனல் பாருங்கள். டெய்லி கெஸ்ஸிங் போடுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆசைக்கு இன்னைக்கு ஒரு நம்பரில் போச்சு, 2 நம்பரில் போச்சுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த வருஷத்துலயாச்சும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கங்க. ஒரு டெய்லி நீங்கள் ஒரு நாளைக்கு ரூ. 400 போடுறீங்கனாலும், அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்துரும். அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சேனல் ஆரம்பித்த புதுசுலேருந்து சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வந்தவங்கலாம் ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து முடிச்சுட்டு இந்த கேமே வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி எத்தனையோ பேர் போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ இன்னமும் இருக்கிறவங்க தயவுசெய்து சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது நானு? அடித்து சொல்கிறேன், கம்பல்சரி மாதத்துக்கு 25,000 to 30,000 எடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபாலோ பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. அதை ப்ராப்பராக பண்ணணும். எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் இப்போது நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா எடுத்தோன்னே 30 செட் வைக்கிறது, அடுத்து 60 செட் வைக்கிறது, அடுத்து 30 செட் வைக்கிறது, திரும்ப 50 செட். என்ன கணக்கு வரும் சொல்லுங்கள்? எல்லோரும் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுற தப்பே இதுதான். ஒரு நாள் 30, அடுத்து 60, அடுத்து 30, அடுத்து திடீர்னு 80, அடுத்து 100. இன்றைக்கி வரும்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு வரும்னு பார்த்தவங்கலாம் வைக்கவே கூடாது. நீங்கள் ப்ராப்பராக எடுத்து ட்ரை பண்ணணும். ப்ராப்பராக எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா கம்பல்சரி வர அன்னைக்கு உங்களுக்கு கெயின் கிடைக்கும். சரிங்களா? இன்றைக்கி வரும்னு நினச்சேன். ஃபாலோனா என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு நான் இன்றைக்கி சொன்ன நம்பரே வச்சுக்கோங்க. இன்றைக்கி 1ஆந்தேதி 16:50 தான் இன்றைக்கி வருதுன்னு தெரிஞ்சாலுமே, ஃபாலோ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்த 610 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 610 நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த நம்பர்ஸும் வரும். ஏன்னா பார்த்துக்குங்க. 610க்கு ஃபுல் டோட்டல் பண்ணால் 7. சரிங்களா? அப்போது 71, 76, 75 இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா வரும். இன்றைக்கி 16:50 தான் வரும்னு தெரிஞ்சாலுமே இந்த ஃபாலோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுதான் ஃபாலோ நம்பர் அப்படிங்கிறது. சரிங்களா? இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்கில் வரல அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது. நீங்கள் என்றைக்கு அப்படி நினைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் வரும். சரிங்களா? அதனால் ஃபாலோ நம்பர் அப்படிங்கிறது உங்களால் டெய்லி கெஸ்ஸிங் போட முடியல, ஃபாலோ பண்ண 2மே போட்டு எனக்கு என்னால் முடியல அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு பொறுங்க. ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள். ஒரு மாதம் 5,000, 20,000 எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் டெய்லி கெஸ்ஸிங்கில் ஏதாவது ஆசைக்கு ஒன்று போடுங்க. முடிஞ்சு போச்சு. இதை நீங்கள் ப்ராப்பராக எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா மாதம் 15 to 25,000 கண்டிப்பாக எடுக்கலாம். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 10,000 நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? வச்சுட்டு அதே மாதிரி 3 மணி ஆச்சுன்னா உடனே ஓடிபிலாம் பார்க்காதீங்க. வரும் நம்பிக்கையோடு போடுங்க. இன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சோன்னா உயிரோடு இருப்போம் தானே நம்பி நம்ம படுக்கிறோம். காலைல விடிய போகுது. இன்றைக்கி படுக்க போகிறோம். நம்பி தானே படுக்கிறோம். அதே மாதிரி தான் அதுவும். காலைல எழுந்திரிச்சோன்னே நமக்கு இன்றைக்கி இந்த இவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருமா, இன்றைக்கி இவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருமான்ட்டே நினைக்காதீங்க. போடுங்க. என்னைக்கா இருந்தாலும் அதாவது ரொம்ப நாள் இழுக்குன்னு சொல்லலை. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக வந்துடும். நினச்சி பார்க்காதீங்க. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கம்பல்சரி நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் தான். படுக்கிறோம், காலைல விடியும்னு நினச்சி தான் எந்திரிக்கிறோம். சரிங்களா? அது மாதிரி தான் போட்டோம்னா என்னைக்கா இருந்தாலும் வரும்னு ஃபஸ்ட்டு நம்பிக்கைப்படுங்க. ஒரு 2 நாள் 3 நாள் வரலனாவே இது வருமா, அடுத்து கமெண்டில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்பிக்கை இருந்தால் மட்டும்தாங்க நடக்கும். சரிங்களா? நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வெறும் நம்பராக சொல்லலை. எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் முதற்கொண்டு எல்லாம் சொல்லி தான் சொல்கிறேன். அதனால் இந்த வருஷமாவது ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா மாதம் 15,000 to 20,000 கம்பல்சரி எடுக்கலாம். டெய்லி கெஸ்ஸிங் போனீங்கன்னா டெய்லி இன்றைக்கி ஒரு நம்பரில் போச்சு, என் சேனலில் பார்க்கலாம், அடுத்தவங்க சேனலில் பார்க்கலாம். ஒரு வரும் வின்னிங் அடுத்தவங்க சேனலில் பார்த்தோன்னா வரும். அந்த சேனலை பற்றி நான் பேசலை, யார் சேனல் பற்றியும். நீங்கள் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த நம்பர்ஸ் தான் போகிற மாதிரி இருந்தால் குறைஞ்சது 5,000, 6,000 வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 நாள் போட்டிங்கன்னா அதிலே ஒரு 30,000, 40,000 காலியாயிரும். அதுக்கப்புறம் ஒரு 10,000 வின்னிங் வரது வந்து பெருசு கிடையாது. சரிங்களா? அதே நான் சொல்கிற அந்த 10,000 வச்சுட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அமௌண்ட்டு வின்னிங் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு ஃபாலோ வந்து ஒரு 15,000, 20,000 வின்னிங் வந்துச்சுன்னா அந்த மாதம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்த மாதம் பொறுமையாக விளாண்டுங்க. ஓடி போய் உடனே ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ராப்பராக கொண்டு வந்தீங்கன்னா மாதம் சம்பாதிக்கலாம். நீங்கள் இந்த நம்ம போட்டியிலே இன்றைக்கே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 10 செட் வைக்கிறது, 15 செட் வைக்கிறது அதெல்லாம் விட்டுருங்க. இந்த வருஷத்துல ஏந்தாவது ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. டெய்லி கெஸ்ஸிங் வந்து நீங்களும் கேட்கறனால தான் நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லாமே உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு சில பேர் கேட்குறதுனால தான் நான் கொடுக்குறேன். அப்படின்னா நான் நம்பர்ஸ் கூட நான் கொடுக்கணும்னு கூட எனக்கு அவசியம் இல்லை. எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டோட்டல் பேட்டர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். இடையில வரது மட்டும் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அது வந்து நான் வரும்னு சொல்லி நான் என்றைக்குமே வந்து சொன்னது கிடையாது. சரிங்களா? என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆல் போர்டு கொடுங்க, அதே மாதிரி 2D கொடுங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு கம்பல்சரி வரும்னு தெரிஞ்சப்பலாம் நான் 2 மணிக்கு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். அது மாதிரி நான் போடாமல் இருக்க மாட்டேன். 1 மணி நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி 3D 4D வந்து பார்த்தீங்கன்னா வருங்க. சரிங்களா? டெய்லி கெஸ்ஸிங் போடுறவங்க இந்த வந்து
வராதுன்னு சொல்ல முடியாது. ஒரு டிக்கெட் மட்டும் நான் சிங்கிள் நம்பர் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி ஃபாலோவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வருஷம் இனிமையாக அமையும். எல்லாருமே வின்னிங் வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுறவங்க இந்த வருஷமாவது ஃபாலோ பண்ணுறேன், என் கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து எழுத தெரிலனாலும் பரவாயில்ல, வாய்ஸ் மெசேஜாச்சும் பண்ணி இந்த வருஷத்துலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறேன், ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம்.